ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். கேபினட் மிஷன் பிளான் அடிப்படையில் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இவங்க மொத்தம் 389 சீட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 389 சீட்ஸில் 296 இஸ் ஃபார் பிரிட்டிஷ் இந்தியா. எகைன் அதில் 292 11 கவர்னர் ப்ரோவின்சஸ்க்கும் 4 சீட்டு சீஃப் கமிஷனர் ப்ரோவின்சஸ்க்கும் வழங்கியிருப்பாங்க. அந்த சீஃப் கமிஷனர் ப்ரோவின்சஸ் அஜ்மர், பலுஜிஸ்தான், கூர்க் அண்ட் டெல்லி. அண்ட் தென் ரெஸ்ட் 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த 389 சீட்ஸ்ன்றது மொத்தமாக பாப்புலேஷன் அடிப்படையில் பாப்புலேஷன் 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டுன்ற அடிப்படையில் பிரித்தது தான் இந்த 389 சீட்ஸ். ஸோ இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பிரித்தது போத் இன் பிரிட்டிஷ் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பட் எகெயின் இந்த சீட்ஸை கம்யூனல் பேசிஸில் பிரித்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும்தான். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு டிவிஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கம்யூனல் பேசிஸ்னால் முஸ்லீம், சிக்ஸ் அண்ட் ஜென்ரல். முஸ்லீம் அண்ட் சிக்ஸ் இவங்க 2 பேரை தவிர்த்து இது எல்லாரையும் ஜென்ரல்ன்ற கேட்டகரிக்கு கீழே தான் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த சீட்ஸ் ஃபில்லிங் எப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான சீட்ஸ் ஃபில் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும்தான் எலெக்ஷன்றது நடந்திருக்கும். வேறஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட் அந்தந்த ரூலர் அவருக்கு தேவையான நாமினேஷன் யாரை விருப்பப்படுறாரோ அவரை நாமினேட் பண்ணுற சிஸ்டம் தான் இருந்திருக்கும். ஸோ பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். அண்ட் எகெயின் இன் பிரிட்டிஷ் இந்தியா எலெக்ஷன்றது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் தான் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்திருப்பாங்க பை த மெத்தட் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இந்த பிரிட்டிஷ் ப்ரோவின்சஸில் ஜூலை டு ஆகஸ்ட் இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கும். மொத்தமாக ஓவரால் சீட்ஸில் காங்கிரஸ் 208 சீட்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 15 சீட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட 93 சீட்ஸ் வேக்கண்டாகவே இருந்திருக்கும். அவங்க யாரையும் நாமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பிகாஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி விட்டு விலகியே இருந்திருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 பாஸ் பண்ணப்படுது. இந்த ஆக்டில் பாகிஸ்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அதனால் மொத்தமாக 389 சீட்ஸாக இருந்தது இப்போ 299 சீட்ஸாக குறைக்கப்படுது. அண்ட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இதுக்கு பிஃபோர் 296 இருந்திருக்கும். ஆஃப்டர் திஸ் ஆக்ட் 229 சீட்ஸாக குறைக்கப்படுது. சேம் வே பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு ஃப்ரம் 93 70 ஆகுது. அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு 6 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் இந்த ஆக்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன் 28 ஏப்ரல் 1947 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் தம் ஜாயின்ட் ஒன்லி ஆஃப்டர் மவுண்ட் பேட்டன் பிளான். பட் அதுலேயுமே ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. லேட்டர் ஆன் த்ரூ சம் ஆக்ஷன்ஸ் அவங்களையும் நம்ம இந்தியாவில் ஜாயின் பண்ண வச்சுருந்துருப்போம். அது யாராருன்னு சப்சிக்வெண்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டீட்டெயில். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, சீட்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் அண்ட் 1 மில்லியன் பீப்புளுக்கு ஒரு சீட், அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டு. இது பிரிட்டிஷ் இந்தியாலையும் உண்டு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லையும் உண்டு. ஆனால் கம்யூனல் பேசிஸில் பிரித்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும்தான். பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் கம்யூனல் பேசிஸில் பிரிக்கப்படலைன்றது தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்சஸ் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.